வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் ரேப்பை பற்றி பேசுகிறோன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பத்திரிகைகளை பற்றி பேச போகிறோம். இதுக்கு தண்டனை கிடையாதாங்கிறதையும் கேட்க போகிறோம். நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் நடந்த ரேப்பை பற்றி 3 பேர் குடிச்சிட்டு காரில் இருந்த 2 பேர், அதாவது லவ்வர்ஸோ சம்திங் வாட் எவர் இட் இஸ், அதில் அந்த பையனை அடித்து போட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த பையன் ஐயோ லவ்வராச்சே வெளியில் தெரியக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் அந்த பையனை நம்ம பாராட்டணும். டக்குன்னு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தன் கூட வந்த ஃப்ரெண்டோ லவ்வரோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அழகாக போலீஸ்க்கு ஹேண்டில் பண்ணி போலீஸ் தேடி இருக்காங்க. இது ரொம்ப மெயினான ஏரியாவில் நடந்திருக்கு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. பட் போலீஸ் ஒரு 5 ஹவர்ஸில் பிடிச்சிட்டாங்க. சுட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு அதை கத்தியை வச்சு அருவாலை வச்சு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. அதில் இப்போ பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னா 2-3 விஷயங்கள். ஒன்று இந்த 3 பேர், இந்த தப்பு செஞ்ச 3 பேர், அதாவது ரேப் செஞ்ச 3 பேரை பற்றி அவங்க ஏற்கனவே குற்றப்பின்னணி இருக்கவங்க. இந்த மாதிரி வெளியில் அவங்க பெயில்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இதில் வரும்போது அவங்கள கொஞ்சமாக கண்காணிக்கணும். கையெழுத்து போடுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இவங்கெல்லாம் வசதியாக தப்பு பண்ணிட்டு திருப்பி அதே ஜெயிலுக்கு போய் திருப்பி இருக்க போகிறாங்க. என்ன இதே ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்திருக்காங்க. இப்போ இது ஒன்றும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நம்ம சிஸ்டத்தில் நம்ம சட்டத்தில் நம்ம இதை ஏதாவது இந்த மாதிரி வர்றவங்க இந்த மாதிரி முதல்ல வெளியில் விடலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வெளியில் விட்டால் அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக விடணுங்கிறதையும் நம்ம தான் கொஞ்சம் அரசாங்கமும் கோர்ட்டும் கொஞ்சம் இதை பார்க்கணும். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பையனை பொறுத்த வரைக்கும் இந்த பையனை கட்டாயமாக பாராட்டணும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த மாதிரி லவ்வர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பையன் பயப்படுவான். ஐயோ வெளியில் சொல்லிட்டா அசிங்கம், வெளியில் அவங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு. இதை காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம பீச்சிலேயே இது மாதிரி மெட்ராஸ் மெரினா பீச்சிலேயே இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பையனுக்கு கட்டாயமாக பாராட்டு தெரிவிக்கணும், போலீஸ்க்கு கட்டாயமாக பாராட்டு தெரிவிக்கணும். யூஸ்வலாக நமக்கு போலீஸ் மேலே தான் கோபம் வரும் இல்லையா? எனக்கு இந்த தடவை போலீஸ் மேலே கோபம் வரல. இந்த தெரியாமல் இந்த ஒரு பேட்டியை கேட்டுட்டேன். அவ்வளோ கோபமாக இருக்குது. இந்த பத்திரிகைகள் இப்படியும் நடந்துக்கலாமா? இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு இதுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதா? என்ன கேள்வி கேட்குறாரு? இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர், இந்த மாதிரி பிடிச்சோம் அது இதுன்னு. கேள்விகள் நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது போலீஸை. ஏங்க ஒரு இடத்துக்கு தேட போகிறீங்க, அவங்க நடந்து தான் போயிருக்காங்க. நடந்து போயிருந்தா கொஞ்சம் அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வேலன்ஸ். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி அளப்பாங்க, இப்படி அளந்துக்கிட்டு வரிசையாக நின்றுக்கிட்டு தேடுவாங்க. ஒரு காம்பவுண்ட் சோர் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி போய் தேடணும். அதுக்கு பின்னாடி தேடணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போது வசதிகள்லாம் ஏற்பாடுபடுத்தி லைட்டு ஹீட்லாம் கொண்டு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிடிச்சிருந்துருக்கலாம். அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே காப்பாற்றிருந்துருக்கலாம். அவங்க அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அந்த பொண்ணு அரகுற ட்ரெஸ்ஸோடு வந்துச்சாமே சார் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். நல்ல வேலை அதுக்கு அவர் போலீஸ் பதில் ஒன்றும் சொல்லலை. அவரே ஒரு மாதிரி மூஞ்சி அதாவது போலீஸ்காரங்களை பார்த்து தான் சில சமயம் நம்ம மூஞ்சி சுழிச்சிருப்போம். ஆனால் அவரே மூஞ்சி சுழிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கேள்வியா? அந்த பொண்ணு என்ன மேக்கப்லாம் போட்டுக்கிட்டா வரும்? இது என்ன கேள்வி இது? தயவு செஞ்சு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன். எப்படி ஒரு கேள்வி? இந்த கேள்வி கேட்ட நம்பருக்கு தண்டனை கிடையாதா? அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு என்ன கிழிஞ்சு இருந்துச்சா? அரகுற ட்ரெஸ்ஸோட இருந்துச்சா? இதை கூட ஒத்துக்கலாங்க. இதுவே அசிங்கம்தான். அதை ஒத்துக்கலாம்லாம் சொல்ல வரல, தெரியாமல் வந்துருச்சு வாயில். இதை விட ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். சார், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்?
இது ஒரு கேள்வியா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கலாம், ஏங்க கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வேலி போட்டு வைக்கலாமே, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தெரியாதா? அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்ல வேண்டியது, நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பிள்ளைங்களுக்கு. இது ஒரு கேள்வியா? அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்? அவங்களுக்குள்ள உறவு என்ன? இதெல்லாம் தேவையா? ஃப்ரெண்டா இருந்தா என்ன? ஏன் ஃப்ரெண்டா இருந்தா ரேப் பண்ண மாட்டாங்களா? எல்லா இடத்துலையும் தான் ரேப் நடக்குது. அதுவும் மெயின் ஏரியாவில் நடந்திருக்காது. அவங்க லவ்வரா இருந்தா என்ன, ஃப்ரெண்டா இருந்தா என்ன, அண்ணன் தங்கச்சியா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, இவன் ரேப் பண்றவன் அவன் பண்ணவன் தப்பு. அவனை பத்தி எதுவுமே கேட்கல. அதாவது ஏன் இப்படி எந்த பெயில்ல வெளியில வந்தாரு, ஏன் இப்படி அவர் ஃப்ரீயா சுத்தினாரு, இப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு கேள்வியா? அதெல்லாம் அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ்ல வந்துச்சு, என்ன கிழிஞ்சிருந்துச்சா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்த பொண்ணு அதாவது இன்னும் அதான் இந்த மாதிரி தான் பண்றாங்க. பத்திரிகைகள் ஒரு மாதிரி பண்ணுது, இது ஒரு மாதிரி பண்ணுது. இது வரக்கூடாத பேரு இதெல்லாம் வெளியில விடுவாங்க. தேவையில்லாததெல்லாம் மறைச்சு, அதாவது சொல்ல வேண்டியதெல்லாம் மறைச்சு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ அசிங்கமா. இந்த பத்திரிகைகள்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? இதுக்கு எதுவும் சட்டம் போடக்கூடாதா? மற்றதுக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். இது ஒரு அபியூஸ் தானே. இதுக்கு அந்த பத்திரிகைக்காரங்க 2 பேர் மேலேயும், இந்த கேள்வி கேட்ட 2 பேர் மேலேயும் நடவடிக்கை இல்லையா? இது மாதிரி ரேப்பை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, இந்த பாக்கியா கீக்கியாலாம் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் இருக்கும்போது நான் ரெகுலராக பார்த்து பத்திரிகைகள் படிப்பேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நார்மலாக டிவிஎஸ் 50 ரிப்பேர் ஆகி என்னமோ ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. டிவிஎஸ் 50 ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. அவர் அந்த ஆட்டோக்காரர் ஒரு சந்துக்குள்ள இழுது கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் சொல்கிறது மெட்ராஸில். இது ரொம்ப வருஷத்துக்கு, நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் பாக்கியாலன்னு நினைக்கிறேன், குத்துமைப்பா. இல்லைன்னா கல்கி ஏதாவது மாதிரி. யூஸ்வலாக நான் நிறைய பேப்பர் படிப்பேன், புக்கு படிப்பேன். அவங்க ஒரு ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. அவங்க ஆட்டோ ஒரு சந்துக்குள்ளே போயிருக்கு. உடனே அவங்க கத்தியிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கூட ஒரு 3 பேர் அந்த சந்தில் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. ஹஸ்பண்டை அடிச்சுட்டு இந்த பொண்ணை, அந்த அம்மாவை ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் டிவிஎஸ் 50யில் ஒரு ஆள் வந்திருக்காரு. ஒரு சத்தத்தை கேட்டுட்டு டிவிஎஸ் 50 நிறுத்திட்டு கராத்தே மாதிரி அடித்தார். அடிச்சு 4 சாத்தி எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு மெயின் ரோட்டில் விட்டுட்டு போனார். போகும்போது கேட்டால் என்னங்க அப்படின்னா, நான் இந்த ஏரியா போலீஸு, மஃப்டியில் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், தட் இஸ் ரிட்டர்ன் டியூட்டியை விட்டு முடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தேன் அப்படி. அதுக்கு கீழே கமெண்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த இதுக்கு. போலீஸ்காரங்க இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களா, 4 பேர் அடிக்கிற அளவுக்கு சண்டை போடுவாங்களா அப்படின்லாம். இது ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்மளும் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே இடிக்குது பாருங்களேன் இந்த விஷயம். இது மெட்ராஸில் நடந்த விஷயம். மெட்ராஸில் மெயினில் எங்கேயோ நடந்த விஷயம். அப்போ சேஃப்டியாக இருந்துட்டா மட்டும் போதுமா? யார் மேலே தப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்மளும் சேஃப்டியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, அது வேற விஷயம். தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் ஆனால் அது மட்டும் போதுமா? அவங்க செய்கிறவங்க மேலே தானே முழு தப்பும். சேஃப்டியாக இருந்துன்னு தான் நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக சேஃப்டியாக இருந்துருங்கன்னு சொல்லணும்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த பிரஸ்ஸில் கேட்குற கேள்வியும் இந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மெட்ராஸில் மெயின் ரோட்டில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ என்ன சேஃப்டியாக இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு சட்டங்கள் பார்த்துக்கணும். இதை இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரங்களுக்கும் கட்டாயமாக தண்டனை வேணும். அதுக்காக தான் இந்த பதிவு. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்லா தான் இருக்கான்னு சொன்னார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சின்ன பதிவு தான். நன்றி, வணக்கம்.